எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். லாஸ்ட் ஒரு 3 டேஸாக ரெக்கவர் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செஷன், எஸ்பெஷலி ஆஃப்டர்நூன் செஷனில் ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபால் கரெக்ஷன் நடந்தது. மார்க்கெட் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன். முக்கியமாக இன்னைக்கு ரைஸ் ஆன செக்டார்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும்தான் ரைஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டார்லையுமே செல்லிங் ப்ரெஷர் செல் ஆஃப் நடந்திருக்கு. இன்னைக்கு ரைஸ் ஆன முக்கியமான ஸ்டாக்ஸ் பவர் கிரிட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இன்ஃபோசிஸ், நெஸ்லே இந்தியா, ஐடிசி. இதில் 3 கம்பெனிஸ் எஃப்எம்சிஜியில் வரும். ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, ஐடிசிலாம் எஃப்எம்சிஜியில் வரும். ஏஷியன் பெயிண்ட், சிப்லா, சன் ஃபார்மா, எஸ்பிஐ லைஃப் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்காக பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு. முக்கியமாக பவர் கிரிட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செக்டார் வைஸ் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா மெட்டல் செக்டார் ஃபஸ்ட்டு, செகண்ட் எனர்ஜி செக்டார், தேர்டு தான் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி இன்னைக்கு மட்டும்தான் ரைஸ் ஆகிருக்கு, அதுவும் டெம்பரவரியான ரைஸ் ஆகிருக்கு. நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்டையும் இந்த சார்ட்டில் பார்க்கலாம். அதே போல் ஓஏ டேட்டா படி நமக்கு ரீசன்ட் சப்போர்ட் அப்படின்னா 22,400, 22,300ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸில் ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் ஓஏ பில்டப் ஆகிருக்குது 22,600. அப்போ இந்த 200-300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் அடுத்து வரக்கூடிய 1 or 2 டேஸ் நகரப்போகுது. ஓஏ டேட்டா படி ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஃபைன். இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்க்குறது எஃப்எம்சிஜி செக்டாருடைய சார்ட்டு. ஆல்ரெடி நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கா இதில் பாருங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி ஆல்ரெடி நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒரு ரீடெஸ்டிங் தான் இது. ஓகே, ஸோ எஃப்எம்சிஜிங்கிறது ஒரு டெம்பரவரியான அப்சைடு மூவ்மெண்ட்டு தான். இதே நீங்கள் பேஸ் மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனது நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. டேல வச்சுக்கிறேன். ஓவரால் ட்ரெண்டும் டவுன் சைடில் அந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே நேரம் இதில் பாருங்க, ஓவரால் ட்ரெண்ட் ரைட் நோ பிரேக் அவுட் ஆயிருக்கா? பிரேக் அவுட் ஆகிட்டு மேபி ஒரு 1 or 2 டேஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம். அதே நேரம் வித்தின் இந்த சேனல் இது வரைக்கும் ஃபால் ஆகி வித்தின் இந்த சேனலுக்குள்ளே இருந்தது. இந்த சேனலுடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ 2 சைட்லையுமே நமக்கு பாசிட்டிவாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்கேஸ் கீழே வந்தால் கூட அது ரீடெஸ்டிங்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பேஸ் மெட்டல் ஆர் மெட்டல் செக்டாருக்கு கொடுக்கலாம். பிரேக் அவுட் ஆயிருக்கா? இருங்க, எனர்ஜி செக்டாரை பார்ப்போம். இது வரைக்கும் ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு, இந்த அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டில் கரெக்டாக நிற்குதா? சரி, ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டில் நிற்குது. அதே நேரம் அப் சைட்லேருந்து டவுன் ஆன இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 month ஒரு ஷார்ப்பாக அப்சைட் ரைஸ் ஆக போகுது. ஆர் மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்க போகிறது மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி செக்டார். ஃபைன். இதுக்கு அடுத்து நிஃப்டியை நம்ம பார்க்கும்போது நிஃப்டி ஓவரால் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. இந்த ட்ரெண்டை நம்ம கவனிக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபார்ம் ஆகுதான். ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒரு டெம்பரவரியான ரீடெஸ்ட் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நிஃப்டி எடுத்துக்கோங்க. ஓவரால் நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, பொசிஷனல் வைஸாக பிரேக் அவுட் 30 minutesல பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே நேரம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் இங்கேருந்து ரைஸ் ஆன இந்த மார்க்கெட்டும் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ மோஸ்ட் ப்ராபபிளி அடுத்த சப்போர்ட்டுங்கிறது இந்த ப்ரீவியஸ் கேப் இருக்குது பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் கேப் இருக்கா? இந்த இடத்துல நிற்கும் 22,350. ஆர் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த ப்ரீவியஸ் 22,180.
22,350, 22,180 இது ரெண்டுமே நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளை மறுநாள் வந்து வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதே நேரம் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சேம் பேட்டர்ன். இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனால் கூட கண்டினியூஸாக அந்த ட்ரெண்டில் தான் ட்ராவல் ஆகுது பாருங்க. மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகுதா, செகண்ட் டைம் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகுதா, இந்த இடத்துல பாருங்க. இப்போ கூட கரெக்டாக அந்த ட்ரெண்டில் தான் டச் ஆயிருக்கு. அப்போ நாளைக்கு வந்து இன்கேஸ் ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்டு இந்த பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். சி இந்த இடத்துல எத்தனை முறை டச் ஆகிருக்கு பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 48,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து 48,500 வரைக்கும் ஈஸியாக மூவ் ஆகிடும். ஃபர்தராக இது பிரேக் அவுட் ஆகும்போது 48,520 இந்த ஜோனில் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த பேட்டர்ன் வந்து லைக் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி பிரேக் அவுட் ஆகும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதோடைய டார்கெட் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்ன்ட்டு. நீங்கள் ஹவர்லியில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நமக்கு இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக இது டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகலை. ஸ்டில் நோ இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஸ்டில் நோ வேலிடில் தான் இருக்குது பாருங்கள். ஓவரால் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இங்கேருந்து ரைஸ் ஆன அந்த டெம்பரவரியான ட்ரெண்டு சப்போர்ட்டில் நிற்குது. ஸோ டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஓகே, ஸோ நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கூட 74,000 இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே டவுன் சைடில் மார்க்கெட் வந்து போகுதுன்னு அர்த்தம். 74,000 வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 30 மினிட்ஸ் கேண்டலாவது பிரேக் அவுட் ஆகணும். இன்கேஸ் ஒரு கேப் அப் மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டு ஃபர்தராக கண்டினியூ ஆகிடும். ஏன்னா இந்த ட்ரெண்டில் ஃபர்தராக டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டு ஃபர்தராக கண்டினியூ ஆகிடும் டுவோர்ட்ஸ் 75,000, 75,200ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பொசிஷனலாக இருக்கக்கூடிய ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் நாளைக்கு வந்து சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது, ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து இந்த ட்ரெண்டு அப்சைடில் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஓவராலாக இப்போ நம்ம பார்த்தது பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகலை. கரெக்டாக பிரேக் அவுட் ஆனால் கூட சப்போர்ட்டில் தான் இருக்குது. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகலை, அப் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. சென்செக்ஸு பிரேக் அவுட் ஆகிட்டு சப்போர்ட் நிற்குது. அப்போ ஒன்லி திங் நிஃப்டி மட்டும்தான் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுவுமே வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன். 22,350ங்கிறது ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷனாக இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆயிருந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டி சென்செக்ஸில் வந்து தொடர்ந்து ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி செக்டார் வந்து பொசிஷனலாக ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இது ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் தான், எந்த ஒரு ப்ரிடிக்ஷனுமோ டிப்ஸோ கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.